السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ரமலான் மாத நோன்பை முன்னிட்டு லுஹர் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் எடுத்து சொல்லி, இந்த அல் குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான பொது மறையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று நாம் சொல்லியிருந்தோம். அப்போ பொய்யான உலக பொதுமறை என்று சொல்லி மனிதர்கள் தங்கள் கைகளால் எழுதி வைத்து கொண்டு அதை பெரிய பெரிய அரங்குகளிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வைத்துக்கொண்டு அதை பாடமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகங்களை படித்து பார்க்கும் பொழுது 1-2 பக்கங்களை படித்தாலே அதிலே பொய்யும் உண்மையும் கலந்திருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அப்போ உண்மையான உலக பொதுமறை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு விளங்கும் அல்லாஹ் உண்மையை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறான். வமா ஹுவ இல்லா ஸிக்ருன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன நினைவுபடுத்துவது என்று தமிழில் அதுக்கான அர்த்தத்தை தேடி பார்க்கும்போது விளங்குது, மறந்ததை நினைத்து பார்க்க செய்தல் அர்த்தம். அதுக்கு யதார்த்தமாக நினைவுபடுத்துதல் தமிழ் வார்த்தைக்கே அர்த்தம் தேவைப்படுது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா சில பேருக்கு தமிழுடைய அர்த்தமே ரொம்ப பேருக்கு தெரியாது, அது ஒரு ட்ராபேக் தான். அதான் ஞாபகம் மூட்டுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த சம்பவத்தை இந்த மனித கூட்டம் மறந்திருக்கிறது. மறந்த அந்த விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டுமானால் அல் குர்ஆனில் அது இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக எங்கு உயிர்கள் தயாரிக்கப்பட்டதோ, அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்டதோ அந்த இடத்தை பற்றி ஒரு ஸ்டேஜ் பேசுகிறான். நம்பர் 1 இது. இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக எங்கே அல்லாஹ் அந்த உயிரை தயார் செய்தானோ அந்த இடத்தை பற்றி பேசுகிறது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அந்த உயிர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு பேசுகிற சம்பவம் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இந்த உலகத்தில் வந்த பிறகு அந்த உயிர் எங்கே செல்ல போகிறது என்பதை பற்றி பேசுகிற பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டு தான் குர்ஆனில் இருக்குது. எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் குர்ஆனில். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் நேற்று? அல்லாஹ்வால் படைக்க இருக்கிற அத்தனை படைப்பும், அதாவது மனித படைப்புகள், அல்லாஹ்வால் படைக்க இருக்கிற எல்லா மனிதர்களும் அல்லாஹ் முன்னால் நின்றார்கள். நின்று அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்டான். என்ன கேட்டான்? நான் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் இல்லையா என்று கேட்டான். அதற்கு எல்லோரும் நாமெல்லாம் என்ன சொன்னோம்? ஆமாம், நாங்கள்லாம் சாட்சி சொன்னோம் என்று நாம் சொன்னோம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இது நமக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம வந்த பிறகு எப்படி கற்பனை பண்ணி பார்த்தாலும், எப்படி சிந்தித்து பார்த்தாலும் அல்லாஹ் முன்னாடி நின்ற அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இல்லை, யாருக்குமே இருக்காது. ஆனால் அங்கே நின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னது? அங்கே எல்லாம் நின்றோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு. இப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல குர்ஆனை. அல்லாஹ் சொன்னதால் அது கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். நமக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் வைக்கல. ஆனால் குர்ஆனில் இந்த ஆயத்தை சொல்லி 7வது அத்தியாயம் 172 சொல்லி, இது மாதிரி எல்லாரும் அங்கே நின்றீங்கப்பா, நான் என் முன்னாடி வந்து நின்றீங்க எல்லாரும், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்,
அப்போ நீங்கள் பதில் சொன்னீங்க, நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னு அல்லாஹ் சொன்னதால் நாம் நம்புகிறோம். வேறு யாரும் சொன்னால் நம்ப மாட்டோம். எவனா கற்பனையாக புத்தகத்தில் எழுதி வச்சு சொன்னால் நம்ப மாட்டோம். நம்ம கற்பனையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். உலக பொதுமறை என்று அவர்கள் சொல்லுகிற அந்த பொய்யான உலக பொதுமறைகளில் அங்கே பற்றி அவங்களும் பேசுகிறாங்க தான். நம்ம குரான் எப்படி 3 விஷயமாக பேசுகிறதோ, அங்கே இடம் வந்த இடம் போகிற இடம் பேசல, அது மாதிரி கையால் எழுதி வைத்த புத்தகங்களும் பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்று சொன்னால் கற்பனையாக பேசுகிறது. எப்படி? அல்லாஹ் என்பதற்கு பதிலாக அவர்கள் இறைவன் கடவுள் என்று வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு கடவுளுக்கு மனைவி மக்கள் என்று வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்று அது உறவு முறைகள் என்று வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஒரு காட்சி நடைபெறுவது போன்று ஒரு கற்பனை பண்ணி வைத்துக்கிறார், எழுதுகிறார்கள் கையால். அப்படியாது அங்கே நடக்கிற காட்சி தான். அதை எழுதி என்ன பண்ண மக்கள் மத்தியில், ஆமாம் கடவுள்னா கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும், பொண்டாட்டி இருந்தால் 10 2 பிள்ளை இருக்கணும், 2 பிள்ளை இருந்தால் மட்டும் 10 2 ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கணும், அதுக்கு ஒரு ஒன்றை மற்றொன்று சேர்ந்து அது ஏதாவது செஞ்சுக்கணும் என்றெல்லாம் சொல்லி எழுதி வைத்து கொண்டு, அதை யார் எழுதி வைத்தார்களோ அதை புத்தகமாக மக்கள் மத்தியிலே பரப்பி தங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது பொய்யான உலக பொதுமறை என்று அவர் சொல்லிக் கொள்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் ஒன்று தான். நாம் ஏன் நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதால் நம்புகிறோம். அப்போ அல்லாஹ்னா யார்? அல்லாஹ் என்றால் நீங்கள் சொல்லுகிற மாதிரி கற்பனை பண்ணுகிற ஒரு விஷயம் அல்லாஹ் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான். கற்பனையால் அவனை நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. உருவமாகவோ ஒரு விஷயமாகவோ எந்த ஒன்றாகவோ கற்பனை செய்கிற அளவிற்கு அவன் சாதாரணமானவன் கிடையாது. நீங்கள் கையால் உண்டாக்குகிற அளவுக்கு சாதாரணமானவன் கிடையாது அவன். நீங்கள் கற்பனை பண்ணி உருவத்தை எடுத்த அளவுக்கு உருவமே அவனுக்கு நீங்கள் ஃபோட்டோ பிடிக்க முடியாது. ஏன் ஃபோட்டோவை வழங்குறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். ஏன்டா கையால் செய்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். உலக மக்களை பார்த்துட்டு என்னை யாரையுமே பார்க்க முடியாது, ரன் தரானி, என்னை யாரையுமே பார்க்க முடியாது, எப்படி என்னை பார்த்து தான் நீ சொல்கிற, எப்படி நீ உருவத்தை அமைக்கிறாய், என்னுடைய வல்லமை என்ன, நீ உருவாக்கி வைத்திருக்கிற நீ மேக் பண்ணுறதோடைய விஷயம் என்ன என்றெல்லாம் தரம் பிரித்து அல்லாஹ் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இந்த உலக மக்களை பார்க்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது? அல் குர்ஆனில் விலாவாரியாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? நேற்று என்ன சொன்னான் அல்லாஹ்? இது மாதிரி சம்பவங்கள் நடந்ததுப்பா, நான் தான் உங்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நீங்கள் சாட்சி சொன்னீங்க, நான் தான் உங்களை படைத்தவன் என்று ஒத்துக்கொண்டீர்கள், ஒத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் திருப்பி என்கிட்ட வரும்போது இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக நபிமார்களை அனுப்பி இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியாச்சு இந்த ஆயத்தில். இது ஒரு விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அன் தக்கூலு யௌமல் கியாமா, இதே மாதிரி மறுமை நாளன்று இன்னா குன்னா அன்ஹாதா காஃபில் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவ் தக்கூலு இன்னமா அஷரக ஆபாவுனா மின் கபுல் குன்னா துர்ரியத்தம் மின் பாதிகம். இது 2வது பதிலை நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க மனிதர்களுக்கு. என்னது? முதல் பதில் நான் தெரியாமல் இருந்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன சொல்லக்கூடாதான்? எனக்கு இணை வைத்ததெல்லாம் எங்கள் முன்னோர்கள் செய்தது, நாங்கள்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததிகள், அவர்களை பார்த்து விட்டு நாங்கள் இது மாதிரி செஞ்சிட்டோம், அவங்க செஞ்ச தப்புக்காக எங்களை ஏன் அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறாய் என்று அங்கே சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஞாபகப்படுத்துறேங்கிற அந்த ஆயத்தில். புரிஞ்ச நல்லா? 2வது விஷயம் என்னவா? முன்னோர்கள் சிறுக்கு வச்சுட்டாங்க, முன்னோர்கள் படம் பிடித்து அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள், முன்னோர்கள் கல்லால் உருவத்தை செய்து வழிபட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளாமல் இணை வைத்து விட்டார்கள். அதை காலமாக வருகிற சந்ததிகள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை நீ அங்கே சொல்லிடக்கூடாது. எங்கே? மறுமையில் உன்னை கண்டிப்பாக நான் எல்லாம் அழைப்பேன், உயிர் போகிறது, கண்டிப்பாக என் முன்னால் நிற்க இருக்கிறாய். அப்படி நிற்கும்போது அங்கே நின்றுக்கிட்டு எங்கள் அத்தா செஞ்சார், எங்கள் அத்தாவோட அத்தா செஞ்சார், முன்னோர்கள் செஞ்சாருன்னு சொல்லக்கூடாதுப்பா. அதனால் இந்த செய்தியை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதான் நினைவுபடுத்துகிறது. மறந்திருந்த விஷயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அப்போ இணை வைத்தல் என்ற, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் என்ற அந்த படுபாதக செயலை முன்னோர்கள் மீது பழி போட்டுவிட்டு நீ தப்பிக்க முடியாது என்ற அர்த்தம் இந்த ஆயத்துக்கு. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நீ அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா நீ செய்த செயலுக்கு உனக்கு தண்டனை இருக்கிறது. நீ தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான 7 வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை படைப்புகளையும் படைத்தவன், அதற்கு தேவையானதை தருபவன், வாழ்வளிப்பவன், உயிரை மாய்க்க செய்பவன், உயிரை போக்குகிறவன்,
அவன் முன்னால் நிற்க வைக்கப்பட இருக்கிறவன் இப்படி ஏராளமான பண்புகளுடைய இந்த அல்லாவுக்கு போயிட்டு நீ இணை வைக்கிறியப்பான்னு கொஞ்சம் சிந்திச்சுப்பாருன்னு ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்குறான். முஸ்லீம்களை மாத்திரம் பார்த்து இல்லை, அவனால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களையும் பார்த்து கேட்கிறான். உனக்கு அறிவு கொடுக்கலையா? நான் அல்லாஹ் கேட்குறான் பல இடங்களில். உனக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்துருக்கிறேன். சிந்திக்கின்ற ஆற்றனால்தான் நீ இந்த உலகத்தில் இடமாட முடியுது. உன்னால் நீ எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு பார்த்து தான் செய்கிற. ஆனால் என்னை வணங்குகிற விஷயத்திலே மாத்திரம் நீ சிந்திக்க மாட்டேங்கிற. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிடுற, அவங்க மேலே போய் பழியை போட்டுடுற. ஆனால் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீ சிந்தித்து பார்த்து தான் செய்கிறாய். சாதாரணமாக நீ போடுகிற ஆடை விஷயத்தில் கூட ஒழுங்காக சரியான சைஸ் இல்லை என்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்லுகிறாய். சாதாரண சாப்பிடுகிற விஷயத்தில் கூட கொஞ்சம் உப்பு அதிகமாக விட்டால் இது வேண்டாம் என்று சொல்லுகிறாய். உனக்கு பிடிக்காத காரியத்தை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாய். அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி உனக்குலேயே நீ சிந்தித்து பார்த்து அதையெல்லாம் மறுக்கின்ற நீ, என்னை இணை வைக்கின்ற, என்னை பார்க்காத, என்னை பற்றி தெரியாத உன் முன்னோர்கள் சொன்ன காரணத்தினால நீ இணை வைக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் மீது பழி போடுறில்ல, அந்த பழியை நீ போற்றக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ்வுக்கு சுமந்தாக சொல்லிக் கொடுக்கின்றான். அதுக்கு பிறகு கடைசியாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கதலிக்க ஃபஸ்ஸிலு ஆயாத்தி, நான் இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் மனிதர்களுக்கு விளக்குகிறேன் என்று சொன்னால் லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் நிச்சயமாக என்னிடத்தில் திரும்ப வர இருக்கிறார்கள். எல்லாரும் திரும்ப வர இருக்கிறார். கண்டிப்பாக என்னால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு என்பது 3 வகையான நிலைமைகளை கொண்டது. 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் படைக்கப்பட்ட இடம், இன்னொரு ஸ்டேஜ் வாழ்கின்ற இடம், இன்னொரு ஸ்டேஜ் மௌத்தான பிறகு அங்கே தங்க போகிற இடம். இந்த 3 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே. இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் 2வது ஸ்டேஜில் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக மௌத்தாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு திரும்ப வர இருக்கிறார்கள். திரும்ப வர இருக்கும் பொழுது அங்கே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற கருணையினால், அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் கொண்ட கருணையினால் இந்த விஷயங்களை அல் குர்ஆனில் சொல்லிக் கொடுத்து, எப்பா நீ தனி மனிதன் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பார்த்து உன் செயலை மாற்றிக்க, சிந்திச்சு பார்த்து செயலை மாற்றிக்கும் பொழுது உனக்கு அதில் ஒரு படிப்படி இருக்கிறது. அதனால தான் இந்த வசனங்களை, இந்த நேரில் 172, 173, 174 வசனங்களை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வைத்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் அவனால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் முதலாவது பாடமே இதுதான். நீங்கள் அனைவரும் ஒரு நாள் அங்கே படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் முன்னால் நின்றீர்கள், எல்லோரும் சாட்சி சொன்னீர்கள், அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழுகிறீர்கள். மறந்துவிட்டு உங்களை நீங்களே உண்டாக்கி கொண்டது போன்று திமிரில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை படைத்தவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை மறந்து வாழ்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் மிகப்பெரிய அந்த வல்லமை உள்ள அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்கிறீர்கள். அதை எதிர்ப்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களுமே அல்லாஹ் அனுப்பியதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஊபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கய்ருஹு. குர்ஆனில் அதிகமாக வசனம் வரக்கூடிய வசனம் இந்த ஒன்று தான். நபிமார்கள் சம்பவத்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் ஊபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கய்ருஹு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இந்த நபிமார்களை அனுப்பியதை எதற்குத்தான்? உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீ வணங்க வேண்டும் என்ற ஒற்றை செய்தியை சொல்வதற்காகத்தான் எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் வல்ல ரஹ்மான் அனுப்பினான். அந்த மனிதர்களுக்காக, எல்லா மனிதர்களுக்காகத்தான். அதற்கு பிறகு மனிதர்களில் நம்பிக்கை கொண்டவர்களாக, இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆனார்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் காஃபிராக இருக்கிறார்கள். இன்னும் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது. எவர்கள்லாம் காஃபிராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். காஃபிர்களை வழிநடத்துவதற்காண்டி கையால் எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கிறான், அதுவும் சென்று கொண்டே இருக்கிறது. நல்ல விளங்கிங்க. 2 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ ஒன்று, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயங்களை பரப்புவதற்காகவும் அல்லாஹ் பல இடங்களிலும் அல்லாஹ் ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வழிகேட்டை பரப்புகிற கூட்டமும் இருக்கிறது. வழிகேட்டை பரப்புகிற கூட்டம் என்ன செய்யுது? உண்மையும் பொய்யையும் கலந்து மிக்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் விடுகிறது. தர்மம் செய்யணும், உண்மை அது. அன்பு காட்டணும், உண்மை அது. எல்லா இடத்துலையும் பாசமாக இருக்கணும், உண்மை அது. அன்பு தான் சிவன் வைக்கிறானா இல்லையா?
அன்பு தான் கடவுளுங்க வைக்கலனா இல்லையா? இதெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் விட்டு இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிவிட்டு அன்பு செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை நம்பிவிட்டு தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நம்பிவிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நம்பிவிட்டு மற்ற நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நம்பாமல் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் உன்னுடைய பெயர் புகழுக்காக வந்துவிடும் என்று தெளிவான பாதையை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த பக்கம் என்ன? இந்த பக்கம் என்ன? நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பாக இருக்கிறவனா அந்த பக்கம் போயிடுவான். தர்மம் செய்ய வேண்டும், அந்த பக்கம் போயிடுவான். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த பக்கம் போயிடுவான். அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த பக்கம் போயிடுவான். ஏன்னா கொஞ்சம் உண்மை இருக்க தானே செய்யுது. அதை தான் நம்ம சொல்கிறோம். உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. ஆனால் பியூர் உண்மை இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை மாத்திரம்தான் உண்மையாக இருக்கும் என்பதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதைத்தான் நம்ம ஆணித்தரமாக ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கிறோம். இப்போ உள்ள சப்ஜெக்டே பார்த்துங்க. இன்றைக்கி சொன்ன 2 நாள் சொன்ன சப்ஜெக்ட் என்னது? 3 ஸ்டேஜில் நம்ம இருந்திருக்கிறோம் மக்கள் எல்லாருமே. ஒரு ஸ்டேஜ் படைக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் இந்த உலகத்தில் வாழ்கிற ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் போகிற இருக்கிற ஸ்டேஜ். இந்த 2வது நம்ம வாழ்கிறோம்ல, இதெல்லாம் கண்ணால் பார்க்குற ஸ்டேஜ் இது. இதில் எல்லாருக்கும் நல்லா புரியும். என்ன அது வாழ்கிறோம், கண்டிப்பாக மௌத்தாக போகிறோம், இதை பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே நடந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. அது அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி போகிற இடத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ 2 ஸ்டேஜை நம்ம பார்க்காத விஷயத்தை படைத்தவன் சொல்லுகிறான், அதை நம்புகிறோம். இருக்கிற ஸ்டேஜ் எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. யாரும் உயிரோடு இருக்கிறது இல்லையே, தொடர்ந்து உயிரோடு இருக்கிறாங்களா? யாராவது எந்த மனிதனாவது ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? அப்போ உலகத்தில் வந்த மனிதர்கள் கண்டிப்பாக மௌத்தாவார்கள் என்பதை கண்ணால் அல்லாஹ் பார்க்க வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்கள்லாம் உண்மைதான் என்பதை அதை படித்து விட்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது நானே உணர்ந்து கொள்கிற மாதிரி தான் உள்ளமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்காகத்தான் இந்த குர்ஆனை படித்து விட்டு சிந்தியுங்கள் 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 என்று அல்லாஹ் சுப்ஹானஹு பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்பலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்குஃபாலுஹா என்று கேட்கிறான். இந்த குர்ஆனை எல்லோரும் முதல்ல படிங்க. அல்லாஹ் சொல்கிறது எல்லோரும் படிங்கிறான். அல்லாஹ் மனிதர்களாக இருக்க எல்லோரும் முதல்ல படிங்க. அதை படித்து பார்த்து ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்க யார் ஆரம்பித்து விட்டீர்களோ உங்களுக்கு அந்த சிந்திக்கின்றதன் மூலமாக ஒரு படிப்பினை இருக்கிறது. அந்த படிப்பினை உள்ளத்தின் அடித்தளத்தில் வந்துவிடும். அந்த படிப்பினை உள்ளத்தின் அடித்தளத்தில் வரும்போது ஈமான் என்ற நம்பிக்கை என்ற அந்த பொக்கிஷம் இன்னும் பிரகாசமாக இருக்கும். அதன் மூலமாக யாராருக்கெல்லாம் அந்த பிரகாசம் வந்து விட்டதோ அதை வைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக வேலை வாங்கி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கூட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது குர்ஆனில் இவர்களெல்லாம் யாரே? ஹிஸ்புல்லாக்கள், அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டம் தான் நம்ம முஸ்லீம் கூட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் செய்ய வேண்டியது இதுதான். நம்மளைத்தான் அல்லாஹ் தனியாக பிரித்து சொல்லுகிறான். இந்த சமுதாயம் இருக்குல்ல, உஹ்ரஜத்தில் நாஸ், இந்த மனிதர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சமுதாயம் தான் நம்ம. ஆனால் நம்ம எதுக்காக நாம் படைக்கப்பட்டோமோ அதை கூட மறந்துவிட்டு வாழ்கிற சமுதாயமாக நாம் இருக்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், எல்லாரையும் சொல்லவில்லை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ரமலான் மாதம் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அருள்கொடை, அல்லாஹ்வை பற்றிய தெளிவான ஞானம், குர்ஆனை பற்றிய தெளிவான ஞானம், உலக வாழ்க்கை பற்றிய தெளிவான ஒரு படிப்பினை, இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு கிஃப்ட் என்று நினைத்து அதில் செயல்பட ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் அது சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் குர்ஆனுக்குள்ளே தான் போக வேண்டும், வேறு வழி கிடையாது. நான் நேற்றே சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட பெரிய அறிஞர்கள் பேசினாலும் அந்த பேச்சுடைய தாக்கம் அந்த சபையில் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் எடுத்து அல் குர்ஆனை உங்கள் வீடுகளில் கையில் எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடம், மிஞ்சி போனால் அரை மணி நேரம் நீங்கள் இருந்து உங்கள் மனைவியோடு உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரு வட்டமாக உட்கார்ந்து அதை படித்து சிந்தித்து பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை விளங்கும் போது எல்லாம் நன்றாக புரிய ஆரம்பித்து விடும். புரிய ஆரம்பித்து விட்டால் இந்த உலக வாழ்க்கை பெரிய மேட்டர்லாம் கிடையாது. புரிய ஆரம்பித்துட்டால் பெரிய மேட்ரு கிடையாது. புரியலைன்னா பெரிய மேட்ரு ஆகிடும். அதை நோக்கி ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். நாம் ஓடியதெல்லாம் வேற ஆள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு எதை நாம் சேமித்தோமோ அதை வேற ஆள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். நம்ம அங்கே நஷ்டவாளி ஆகிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ போக வேண்டிய இடம் அல் குர்ஆனுக்குள்ளே போக வேண்டும். இது உலக மக்கள் அனைவருக்குமான உபதேசமாக இருக்கிறது, நினைவூட்டலாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களை வருகின்ற நாட்களில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம